அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் எண் 132. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். பரிவுதான் எப்போதும் சரியான செயல் விடையாகும். கைண்ட்னஸ் இஸ் ஆல்வேஸ் த ரைட் ரெஸ்பான்ஸ். பரிவு தோற்கடிக்கப்பட முடியாதது, ஆனால் அது பாசாங்குத்தனமானதாகவோ அல்லது போலித்தனமானதாகவோ இல்லாமல் உண்மையானதாக இருக்க வேண்டும். தீங்கிழைக்கக்கூடிய மனிதர்களிடம் கூட நீங்கள் தொடர்ந்து பரிவு காட்டி வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க முயற்சித்து கொண்டிருக்கின்ற போதும் அவர்கள் எங்கே தவறினர் என்பதை மென்மையாக அவர்களுக்கு சுட்டி காட்டினால் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்கிறார் மார்க்கஸ் அரேலியஸ் மெடிடேஷன் என்ற நூலில். அடுத்த முறை ஒருவர் உங்களை மோசமாக நடத்தும் போது எதிர்த்து சண்டை இடுவதிலிருந்து நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர் மீது அளப்பரிய பரிவு காட்டினால் என்ன நிகழும்? உங்கள் எதிரிகளை நேசியுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கும் நல்லது செய்யுங்கள் என்ற பைபிள் கூற்றின்படி நீங்கள் செயல்பட்டால் என்ன நிகழும்? அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களை கடுமையாக வெறுக்கின்ற ஓர் எதிரிக்கு கூட உங்களால் அக்கறையோடு ஏதேனும் நல்லது செய்ய முடியுமானால் அது எரியும் கனல்களை அவருடைய தலை மீது குவிப்பதை போன்றது என்று பைபிள் கூறுகிறது. வெறுப்புக்கு அதிக வெறுப்புத்தான் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்வினையாக இருக்கும். இன்று உங்களிடம் யாரேனும் மரியாதை குறைவாக பேசினால் நீங்களும் பதிலுக்கு அவரிடம் மரியாதை குறைவாக பேசுவீர்கள் என்று தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்களே அன்றி நீங்கள் பரிவு காட்டுவீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவருடைய அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகும் போது அவர்கள் தர்ம சங்கடமாக உணர்வார்கள். அது அவர்களுக்கு திகைப்பு ஏற்படுத்தும். அது அவர்களையும் உங்களையும் சிறந்தவர்களாக ஆக்கும். மரியாதையின்மை, அற்பத்தனம், கொடூரத்தனம் ஆகியவை ஒருவருக்குள் ஆழமாக உறைந்திருக்கின்ற பலவீனத்திற்காக ஒரு முகமூடி மட்டுமே மிகுந்த வலிமை படைத்தவர்களால் மட்டுமே இத்தகைய சூழ்நிலைகளில் பரிவை வெளிப்படுத்த முடியும். மரியாதையின்மை, அற்பத்தனம், கொடூரத்தனம் ஆகியவை ஒருவருக்குள் ஆழமாக உறைந்திருக்கின்ற பலவீனத்திற்கான ஒரு முகமூடி மட்டுமே மிகுந்த வலிமை படைத்தவர்களால் மட்டுமே இத்தகைய சூழ்நிலைகளில் பரிவை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு அந்த வலிமை இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள்.